பிரியமானவர்களே, ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆறுதல் சத்தம் ஊழியத்தின் மூலமாய் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். நம்ம ஒரு வசனத்தை இன்னைக்கு வாசித்து தியானித்து ஜெபிக்க போகிறோம். அது யோசுவா 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன். ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்கள் நடுவில் இருக்கிற அந்த சாபத்துக்குரிய பொருளை இல்லை அந்த சாபத்துக்குரிய காரியத்தை நீங்கள் எடுக்காவிட்டால் நான் உங்களோடு கூட இருக்க முடியாது. என்ன சாபம்? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வரும்பொழுது அவ்வளவு ஆச்சரியமாய் அற்புதமாய் நடத்தி வருகிறார். எரிகோ பட்டணத்துக்கு விரோதமாய் அவர்கள் களம் இறங்கும் பொழுது ஆண்டவருடைய நிபந்தனை, அந்த பட்டணத்தில் உள்ள எல்லாம் சாபத்துக்குரியதாக இருக்கும், அதிலிருந்து ஒன்றையும் நீங்கள் எடுக்கக்கூடாது. இதுதான் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. அந்த வார்த்தைக்கு ஒரு மனிதன் கீழ்ப்படியாமல் அதிலிருந்து சில உச்சிதமான காரியங்களை கொண்டு வந்து தன் கூடாரத்திலே மறைத்து வைக்கிறான். அதன் நிமித்தமாய் கர்த்தருடைய கோபம் தேவனுடைய பிள்ளைகள் மேல வருகிறது. இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய கண் இச்சிக்கிற சில காரியங்களை, நம்ம இருதயம் விரும்புகிற சில காரியங்களை தேவனுடைய வார்த்தைக்கு மீறி நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில கூட எதிரிகளுக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் முதுகை காட்டி ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையிலும் வரும். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுத்தவர். சில காரியங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், சில காரியங்களை எடுக்காதீர்கள், சில காரியங்கள் செய்யுங்கள், சில காரியங்கள் செய்யாதீர்கள் என்று உன்னதமான ஆலோசனையை கொடுத்து சிலவர்களை வழிநடத்துகிறார். அப்படிப்பட்டதான அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அந்த வார்த்தையை மீறி நடக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்க கூட இருக்க முடியாது, இனி உங்களோடு கூட என்னால பயணம் செய்ய முடியாது. காரணம் என்ன என்றால், சாபத்தீடான ஒரு காரியம், கீழ்ப்படியாமையால் வந்த ஒரு சாபம் உங்களுக்கு நடுவில் இருக்கிறது. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால், நம் வாழ்க்கையில அவரோடு கூட நாம் பயணப்பட வேண்டும் என்றால், தேவன் விரும்பாத ஆண்டவருடைய வார்த்தையை மீறி செய்கிற எந்த காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பதற்கு ஒருபோதும் இடம் கொடுக்காதீங்க. அது சின்ன காரியமா இருக்கலாம். ஒருவேளை உங்க பார்வைக்கு இது ஒரு காரியமா, இதனால என்ன வந்துட போகுது, இந்த தப்பு ஒரு பெரிய விஷயமா நம்ம நினைப்போம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில அது வேறு மாதிரி இருக்கும். ஆகையினால எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை துக்கப்படுத்துகிற, அவர் வெறுக்கிற, அவர் வார்த்தையை மீறி செய்கிற எந்த காரியத்தையும், எந்த பொருளையும், எந்த இடத்திற்கும் ஒருபோதும் ஒரு நாளும் நீங்கள் இடம் கொடுக்காதிருங்கள். அப்படி இருக்கும் பொழுது எதிரிகளுக்கு முன்னால் நம்மால் ஜெயத்தை பெற முடியும். சத்துரு நம்மை கண்டு தோற்று கொடுப்போம். ஆனால் அப்படிப்பட்ட சில சாபத்துக்குரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுமதிக்க நாமே இடம் கொடுக்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? எதிரிகளுக்கு முன்பாய் நாம் தோற்று ஓட வேண்டி இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலா நாம் ஆராதிக்கிற தேவன், நம்மோடு கூட இருக்கிறவர், நம்மை விட்டு விலகி போகிற ஒரு சூழ்நிலை உண்டாகி ஒரு நாளும் அதை இடக்கூடாது. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில கூட ஏதோ ஒரு காரியம் உங்கள் உள்ளத்தை உறுத்தி கொண்டிருக்கிறதா, இது கர்த்தருக்கு விருப்பம் இல்லை என்று உங்களுக்கு தெரியுதா, உடனே அதை உங்கள் வாழ்க்கையில அப்புறப்படுத்தி போடுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இன்றைக்கே உங்களை ஆசீர்வதித்து திரும்பவும் உங்கள் பயணத்தை நடத்துவதற்கு அவர் உங்களோடு கூட வருவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம்பா. ஒருவேளை எங்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் சாபத்தின் அடையாளமா, எங்கள் தேவன் வெறுக்கிற ஒரு காரியமாய் காணப்படும் என்றால், இன்றைக்கு எங்கள் நடுவிழுந்து அதை நிக்கிரகம் பண்ணி போட உதவி செய்யுங்கப்பா. எங்களோடு கூட தொடர்ந்து எங்களை நடத்து கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.